நீ சம்பாரிச்சு எல்லாம் எங்கேயே கொடுத்துட்டு இருக்கிற நீ குடும்பத்துக்கு பாதி வேற எங்கேயே செலவு பண்ணிட்டு இருக்கிற சந்தேக பார்வையில் மனைவி கேட்பாங்க. ஆனால் இல்லாமணி நான் உனக்காகவும் நம்ம உள்ள குட்டிக்காக தான் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மாதம் அமௌண்ட் போடணும், பாஸ்புக்கை காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. இங்கே பாஸ்புக்கில் போட்டு பாஸ்புக் என்ட்ரி பண்ணாமல் நீ போய் எடுத்து செலவு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விவகாரங்கள் இருக்குது. நல்லா தான் பேசிட்டு இருந்தா சார், திடீர்னு பார்த்தா எடுத்து தெரியுதா சார், அண்டா குண்டா பறக்குது சார், என்ன சார் சட்டி வானில உடஞ்சு போயிரு மாதிரி தெரியுது. நல்லா தான் பேசுகிறேன், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், உங்களை நீங்கள் சொன்ன அப்படி கேட்பேன்னு சொன்னாலுங்க. நான் என்ன சொன்னேன், அப்படியா என்ன மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னு டக்குன்னு கோவம் வந்துருச்சுங்க. நான் யதார்த்தமாக கேட்டேனுங்க. வாய் நம்ம வாய் கம்மிட்டு இருக்குங்களா, 7:45 சாணி இங்கே இருக்குதுங்க. டக்குன்னு என்ன மட்டும் தான் கல்யாணம் கேட்ட, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பேச்சாய்யா அப்படின்னு அண்டா குண்டா வந்து மண்டையில உடஞ்ச ஒரு மாதிரி தெரியுதுங்கோ. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 1/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமைங்க. தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விசுவாசி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதிங்க. இன்னைக்கு ஏகாதசி சுப முகூர்த்த நாளுங்க. இன்னைக்கு நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 6:15 to 7:15 இருக்குதுங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் மதியம் சொல்லாத 1:45 to 2:45. மறுபடியும் இரவு 7:30 8:30 வரைக்கும் இருக்குதுங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 7:30 to 9. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1:30 to 3. யமகண்டம் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் கிழக்கு திசைங்க, பரிகாரம் பாலுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் 2:36 வரைக்கும் ஏகாதசி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் துவாதசி திதியா மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு இரவு 7:52 வரைக்கும் எக்ஸாக்டா ரேவதி, அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுங்க. இன்னைக்கு யோகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:15 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் ஃபுல் டே இன்னைக்கு சித்த யோகங்க முருகா. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 7:52 வரைக்கும் பூரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு வந்துடுது. சரிபாக இன்னைக்கு டீட்டெயிலாக உங்கள் ராசி பலனை பார்க்க போலாங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு உங்களுக்கு லக்னத்திலேயே மாந்தி வந்திருக்காருங்க. இந்த 1ஆம் தேதியில் 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரசேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் புதனன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆகியிருக்காங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகனா இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சனியும் சந்திரன் சேர்ந்துருக்காங்க. இந்த பொதுவான உங்கள் கோச்சார அமைப்பில் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு சுப பலன்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா 11 இருக்கக்கூடிய ராகு இருப்பது எதிர்பாராத லாபங்களையும் வெளிநாடு மற்றும் வெளியூர் பயண வாய்ப்புகளையும் தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருக்குது. சரி, 7ல் இருக்கக்கூடிய புதன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் பொது உறவுகளில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள், ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல தகவல் பரிமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. அதனால் சுப பலன்கள். சவாலான பலன்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த திங்கட்கிழமையில் 12ல் இருக்கக்கூடிய சனி, அதோடு மட்டுமில்லை அங்கே சந்திரன் சேர்ந்து இருக்கார். அதற்காட்டி உங்களுக்கு செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. சில சமயத்துக்கு மன உளைச்சல்கள், தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறது, சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மையும் இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய கூட்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் பேச்சில் நிதானமாக இருக்கணும். இது உங்கள் பொது பலனுங்க. மற்றும் தொழில் வேலை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு வேலையில் அதிக உழைப்பும் அதீத அலைச்சலும் உண்டாகக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுப்பாங்க. இருந்தால் கூட 11ல் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை மூலம் உங்கள் கடின உழைப்புக்கான பாராட்டும் நல்ல சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ளஸ்னா ஒரு மைனஸ் இருக்குதானே செய்யும். சக ஊழியர்களுடன் நல்ல விவாதங்கள் தரக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் வெட்டி விவாதங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மேச ராசிக்கு இன்றைக்கி நல்லதுங்க. 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை பளு காரணமாக ஒரு விதமான சோர்வு, ஒரு மந்த நிலையை உருவாக்கி தருவார். இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ தொழில் முனைவோர் மற்றும் பணியாளர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புதிய முயற்சிகள் 2 பேத்துக்கு ஒரு இணக்கம் 2 பேத்துக்கு ஏற்படும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இது சூப்பராக இருக்குதுங்க. புதனின் இருக்கக்கூடிய 7ஆம் நிலையின் அமைப்பு பார்த்தோன்னா புதிய தொழில் அல்லது புதிய கூட்டாளிகள் அல்லது புதிய வாடிக்கையாளர்களை பெற்றுத்தரக்கூடிய அமோகமான காலகட்டத்தில் இருக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அமோகமாக இருக்குங்க. நாளில் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலை இருக்குங்காட்டி உங்களுடைய தொழிலுடைய சின்ன சேஞ்சஸ் கூட வரலாம். கொஞ்சம் அதில் நிதானமாக இருக்கும். ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது கூட்டணி வியாபாரம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போட பண்ணுவீங்களா, அந்த கூட்டணி வியாபாரம் செய்வர்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய புதன் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காருங்க. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக அமையும். வெளிநாடு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களும் நல்ல லாபம் கிடைக்கும். 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு முதலீடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ரைட்டுங்களா? இதுதான் எக்ஸாக்டான ஃபேக்ட்டுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11ல் ராகு இருப்பது பண வரவை அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாருங்க. பல வழிகளில் இருந்து நிதி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது.
பணம் வர வாய்ப்பு தெரியுதுங்க. 12 இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் வர ஒரு பக்கம்னா செலவு ஒரு பக்கத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 2 பேரும் அமைப்பு அப்படி இருக்குதுங்க. சுப செலவுகளும் ஆரோக்கிய செலவுகளுக்கான பணம் செலவிட நேரிடும். ஆரோக்கியமான செலவு தான். சேமிப்பு மற்றும் கடன் விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப மேசராசி நேரில் இன்றைக்கி சின்ன சின்ன மனக்கசப்பு குடும்பத்தில் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. குறிப்பாக 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் காரணமாக உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். எமோஷனலாக முடிவெடுத்தீங்க தப்பாக போயிருங்க, பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. மற்றபடி பெருசிய தொந்தரவுலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. காரணம் 5ல் இருக்கக்கூடிய கேது. குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது, ரைட்டுங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். மற்றபடி உங்களுடைய கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப உங்களுடைய இடையே இருக்க அன்பு, ஒரு பரஸ்பர காதல், ஒரு அந்யோன்யம் நீங்கள் நல்லாவே இருக்குதுங்க. காரணம் 8ல் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யாருக்கு அதிபதி? அன்பு, பாசம், நேசம், காதல் எல்லாத்துக்கும் அதிபதி அவர். ஆனால் 8ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் காரணமாக சில கருத்து வேறுபாடுகள் வரும். அன்பும் இருக்கும், சில கருத்து வேறுபாடும் வரும். என்னன்னா ஈகோ பிரச்சனை வரும்னு வச்சுக்கலையா? ஈகோ பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பு மனைவியும் அன்பு கணவனும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்ப உறவு பலப்படுங்க. வெளிப்படையான உரையாடல் 2 பேருக்கு ரொம்ப அவசியம். மற்றபடி காதல் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஒரு காதலர்களுக்கு ஒரு சாதகமான அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலும் 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில மன வருத்தங்களை காதலிக்கிடையே உருவாக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. காதல் உறவுகள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. கொஞ்சம் ஒத்தி போடுவது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். காரணம் 7ல் புதன் இருக்கார் அந்த காதலுக்காக கூட. காதல் மற்றும் மனைவி மற்றும் அன்பு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப காதல் வாழ்க்கையில் கொடுப்பினை ரொம்ப நல்லாயிருக்கு இன்றைக்கி. ஆனாலும் என்னென்னா பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, பொசசிவ்னஸ் ரொம்ப டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, இவனுக்கு எதிர்பார்க்கல. அது மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் சந்தேகம் காரணமாக சின்ன விரிசல் இருக்குது. அது மனைவிக்கிட்டையும் சரி, ஃபியூச்சர் அம்மனிக்கிட்டையும் சரி. அதனால் சும்மா பரிசு கொடுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே கொஞ்சம் அளவுலை பேசுகிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா வார்த்தைகளை கனிவாக பேசுனீங்கன்னா அந்த காதல் மலரும். வீட்டில் அம்மனிக்கிட்ட பிரச்சனை இருக்காது மேசராசி நேயர்களே. மற்றபடி உங்களுடைய அமைப்பு எப்படின்னு பார்த்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை போல் அதிகமாக தெரியுங்க. உங்களுடைய திறமைக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அலைச்சல்களை குறைத்துக்கொள்ள நீங்கள் திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும், வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் சொல்லுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டு பராமரிப்பு மற்றும் குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக அதிகமான உழைப்பை போடுவீங்க. உழைப்போட பணமும் செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குதுங்க. நாளில் இருக்கக்கூடிய குருவும் 12ல் இருக்கக்கூடிய சனி என்பதால் வீட்டு சூழலில் கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப அவசியம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் சூழல் அப்படி இருக்குது. மற்றபடி பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் கவனம் சிதறுவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. காரணம் 12ல் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் கவனத்தை வெவ்வேறு வகை திசை திருப்பி விடுவார். உணர்ச்சி பூர்வமான கவலைகள் உங்களுக்கு மனசில் இருந்தால் படிக்க முடியலையே அப்படிங்கிற கவலையில் இருந்தால் தவிர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெமரி லிங்கில் எழுதி பாருங்கள். இது மாதிரி ஏதோ ஒரு வழியில் பண்ணுங்கள். 5ல் கேது இருக்கார். அதனால் உங்கள் ஆராய்ச்சி துறை ரிசர்ச் சென்டரில் இருக்க படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த கல்விக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களின் உதவியால் குழப்பங்கள் தீரும். காரணம் 7ல் புதன் இருக்கார். ஸோ எப்படி நண்பர்களின் உதவி மூலமாக கொஞ்சம் படிப்புக்கு உண்டான முயற்சியை எடுத்திங்கன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய்ங்க, அதனால் 8ல் இருக்காருங்க. மற்றும் சந்திரன் 12ல் இருக்கங்காட்டி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுங்க முருகா. ராகு 11ல் இருக்கங்காட்டி கொஞ்சம் லாபம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். பண விஷயம் ஓகே தானுங்க அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ல் சுக்கிரனுடன் சூரியன் செவ்வாய் கூடி இருக்கங்காட்டி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா குடும்பம், துணைவர் மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டுங்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறாங்க. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ல் இருக்குங்காட்டி அரசாங்க ரீதியான விஷயங்களில் நிதானமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் கொஞ்சம் காலதாமதமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கேது 5ல் இருக்காருங்க. அதனால் பிள்ளைகள் மற்றும் பூர்வீக விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்ல வராங்க கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். எப்படி பார்த்தாலும் முருகா 2, 7, 8 அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர். மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் நல்லாவே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நீங்கள் சிவபெருமான மனசார ப்ரே பண்ணுங்கள். காரணம் என்ன, 2ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்குங்காட்டி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மேசராசிக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குதுங்க. இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகளும் ஈக்குவலாக இருக்குங்காட்டி ஒரு பேலன்சிங் டே அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. சற்று அலைச்சலும் சற்று மனக்குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானம் காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நல்லாவே வெற்றிகரமாக அமையக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். 2 பாசிட்டிவ் இருந்தால் 2 நெகட்டிவ் இருக்கும்ல, அதுதான சமமான வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வல்ல சினிமலை முருகனை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 3 சேர்ந்து இருக்காங்க. 10ஆம் வீட்டில் ராகணன் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்க. 12ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்கார். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப 11ல் இருக்கக்கூடிய சுப பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சனி வந்துங்க 11
இருக்கார். 11 எப்படி இருக்காரு? சனி ப்ளஸ் சந்திரன் சேர்ந்து இருக்கார். அதனால் என்ன ஆகும்? லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் நல்ல அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு. 10ல் இருக்கக்கூடிய ராகு இருக்காட்டி தொழில் ரீதியான விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களை டக்குன்னு எடுத்து கொடுப்பாருங்க மற்றும் வளர்ச்சியும் கொடுப்பார். பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இருக்குது. 3ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலையானது சகோதரர்கள் மற்றும் தன்னம்பிக்கை அதிகக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குதுங்க. சரி, சவாலான பலன்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சூரியன் செவ்வாய் இந்த 3 சேர்ந்து இருக்குல்ல, இந்த கூடி இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டணி மற்றும் உறவுகளில் அதிக கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானம் இல்லாவிட்டால் சலசலப்புகள் எழ வாய்ப்பு உண்டுங்க. நாளில் கேது இருக்காருங்க. நம்ம கேது இருக்காட்டி தாயாரின் ஆரோக்கியத்தில் மற்றும் வண்டி வாகனம் போகிறப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். இது ஒரு சவாலான பலன்கள். சரிங்க, அப்படிங்கிறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையில் உயர்வு மற்றும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை 10ல் இருக்கக்கூடிய ராகு பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு சாதகமான சூழல் கண்டிப்பாக உருவாக்கி தருவாருங்க. புதிய பொறுப்புகள் கூட கிடைக்கும். காரணம் 10ல் இருக்கக்கூடிய ராகு அமைதியாக இருக்கார், அற்புதமாக இருக்கார். 6ல் இருக்கக்கூடிய புதன் என்ன சொல்வார்னா, போட்டிகளை சமாளித்து வேலையில் எது வந்தாலும் சரி சுணக்கங்கள் இல்லாமல் வெற்றி வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு நல்ல பாதையை காமிப்பார். இருப்பினும் வேலை போல அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, தொழில் ரீதியாக இன்னைக்கு ஒரு விதமான முன்னேற்றம் கலந்த உருப்படியான உபயோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல நாள் குழம்பியிருப்பீங்க, ஒன்றும் நாள் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு உருப்படியான நாளும் தலைவாக சொல்லலாம். இப்போ எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி 3ல் இருக்கக்கூடிய குரு மற்றும் 10ல் இருக்கக்கூடிய ராகு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றிக்கு ஊக்குவிப்பாங்க. தைரியமாக இருக்கலாம். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் முருகா, கூட்டணி வியாபாரம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போட நீங்கள் முதலீடுகள் செய்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காரணம் 7ல் செவ்வாய் இருக்கார். அதனால் தொழில் அப்படியே கூட்டணி அமைப்பில் நல்லா பண்ணால் கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்கள். தைரியமான இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக பண்ணுங்கள், லாபம் கிடைக்கும், தப்பு இல்லைங்க. புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. எம்ஓஇ பல இடத்துல போடுவீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை வெல்லும் தைரியம், மன ஊக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்குங்காட்டி லாபம் மற்றும் பணப்புழக்காட்டம் அதிகரிக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. பெரிய முதலீடுகள் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனித்து முடிவெடுங்க. 12ல் இருக்கக்கூடிய மாந்தி செலவுகளை கொஞ்சம் அதிகமாக வச்சிருவார். அதுக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, குடும்பத்தில் அன்பு நிலைத்திருக்கும், அன்பு ஓங்கி இருக்கும். காரணம் 11ல் சந்திரன் இருக்கார். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அதே சமயத்தில் 4ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏஜானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் தெரியுதுங்க. குடும்ப சூழலில் சற்று அமைதி தேவை. பேச்சில் கனிவு அவசியம். காலையில் 7ல் செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசக்கூடிய தன்மை உருவாக்கி தருவார். நம்ம அமைதியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அன்பை அதிகரிக்கும், பாசத்தை அதிகரிக்கும், அந்யோன்யத்தை அதிகரித்து கொடுப்பார். என்றாலும் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்திருக்குங்காட்டி உங்களுடைய ஈகோ மற்றும் கோபம் தலைதூக்கு. நல்லா தான் பேசிட்டு இருந்தா சார், திடீர்னு பார்த்தா எடுத்து தெரியுதா சார், அண்டா குண்டா பறக்குது சார், என்ன சார் சட்டி வானியில் உடஞ்சு போயிரு மாதிரி தெரியுது, நல்லா தான் பேசுகிறேன், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், உங்களை நீங்கள் சொன்னால் அப்படி கேட்பேன்னு சொன்னாலுங்க. நான் என்ன சொன்னேன், அப்படியா என்ன மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னு டக்குன்னு கோபம் வந்துருச்சுங்க. நான் யதார்த்தமாக கேட்டேனுங்க. வாய் நம்ம வாய் கம்மிட்டு இருக்குதுங்களா, 7 கழிச்சானு இங்கே இருக்குதுங்க. டக்குன்னு என்ன மட்டும் தான் காதலிக்கிறேன்னு கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பேச்சாய்யா அப்படின்னு அண்டா குண்டா வந்து மண்டையில் உடஞ்ச ஒரு மாதிரி தெரியுதுங்கோ அப்படிங்கிற அளவுக்கு கோவம் வந்துடும். அதனால் பார்த்து நிதானமாக பேசும், ஈகோ எல்லாம் பேசும். சிறு சிறு விஷயங்களுக்காக விவாதம் எழாமல் இருக்க, நான் சொன்ன மேட்டர் சின்ன சின்ன விவாதங்கள் எழாமல் இருக்கணும்னா சகிப்புத்தன்மை அவசியம். அம்மனுக்கும் சரி ஐயனுக்கும் சரி. 2 பேர் வெளியே போய் ஹோட்டலுக்கு சாப்பிட்டு இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து மனசுலாம் பேசிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அண்டா குண்டா பறக்காது. அதே சமயத்தில் உங்களுக்கு காதல் உறவுன்னு பார்க்குறப்ப முருகா அன்றைக்கி மகிழ்ச்சியாக தான் இருக்குதுங்க. 7 சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன்னாவே காதலுக்கு சூப்பருங்க. அப்புறம் துணையுடன் காதலன் காதலிக்கலாம் நல்லா புரிதல் உண்டாகும். இன்னைக்கு அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி உங்கள் உறவுக்கு சாதகமான நாள், அற்புதமான நாளுங்க. மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை காதல் மனைவியும் சரி உங்களுடைய ஃபியூச்சர் அம்மனி சரி நல்லா கொண்டாடுவாங்க. மற்றபடி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பண்ணிங்கன்னா சூப்பருங்க. அதே சமயத்தில் முருகா இன்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். காரணம் 10ல் இருக்கக்கூடிய ராகுவால் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு வர வாய்ப்பு உள்ளது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டின் செலவுகள் மற்றும் கடன்கள் குறித்து ரொம்பமாக கவலைப்படுவீங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்குவீங்க. தாயாரும் சரி உங்கள் மாமியார் வகையில் இருக்கக்கூடிய வயசானவங்கிட்ட. காரணம் நீங்கள் தான் குடும்ப தலைவி அப்படிங்கிற பொறுப்பு ஏற்றுக்கிட்டு எல்லாத்துலேயுமே இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயம்தான். அப்புறம் உங்களுக்கு பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 6ல் இருக்கக்கூடிய புதன் சூப்பரான அமைப்பில் இருக்கிறாங்க.
3ல் இருக்கக்கூடிய குரு இருக்குங்காட்டி தன்னம்பிக்கையுடன் படித்து நல்ல முன்னேற்றம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? மற்றபடி கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ல் இருக்காருங்க. அதனால் கணவன் மனைவி உறவில் சற்று நிதானம் தேவை. அண்டா குண்டா பறக்கிறதுல கிருத்திகைக்கு அதிகமாக நடக்கும், பார்த்துக்கோங்க. 10ல் இருக்கக்கூடிய ராகுவால் தொழில் வியாபாரம் நல்ல லாபம் தரக்கூடிய வெற்றி அடையக்கூடிய தன்மை இருக்குது. பணங்காசுக்கு பிரச்சனை இல்லை, அம்மனிக்கிட்ட அண்டா குண்டா உடையும் பார்த்துக்கோங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 11ல் இருக்காருங்க. 11ல் இருக்கங்காட்டி பண வரவையும், சுக்கிரன் 7ல் இருக்கங்காட்டி திருமண உறவிலும் அன்பை குறிக்கிறது. சூப்பராக இருக்குதுங்க. ரோகிணி இன்னைக்கு என்ஜாய்ஃபுல் டே தானுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையானாலும் சரி, பொருளாதார நிலைமையானாலும் சரி, ரைட்டுங்களா? மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு செவ்வாய் 7ல் இருக்காருங்க. செவ்வாய் 7ல் இருக்காட்டி பேச்சில் நிதானம் தேவை. சூடாக பேசுறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, டக்குன்னு பொங்கி எழுந்துருவீங்க, அதனாலேயே பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. ராகி 10ல் இருப்பது கூட தொழில் வியாபாரம் மேன்மையை குறிக்கிறது. ஸோ தொழில் வியாபாரம் வேலை சூப்பருங்க. அதே சமயத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பர் 5, 6, 8ங்க. உங்களுக்கு பச்சை கலர் மற்றும் ப்ளூ கலர் சார்ந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை மனசார வணங்குங்க. காரணம் சனி 11ல் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு மற்றும் தொழில் ரீதியான பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அருமையான நாளுக்கு இந்த திங்கட்கிழமையில் டிசம்பர் 1ஆம் தேதிங்க. இருந்தாலும் திருமண உறவு, குடும்ப வாழ்க்கை, மனைவி கிட்ட சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. நிதானம் காப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை மேலோங்கனா கூட தன்னம்பிக்கை குறைபாடு வரணும்னா அது பேச்சில் மாட்டிக்குவீங்க, இருக்குங்களா? அதனால் தைரியமாக இருக்கும். ஒன்றும் நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் கேதனை தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 3 சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகனன் தனியாக இருக்காருங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியும் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. 11ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நீங்கள் சுப பலன்கள் உண்டானா கண்டிப்பாக உண்டு. 10ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருப்பது உங்கள் உத்தியோகம் இருக்குல்ல, வேலைக்கு போகிறீங்களா, அங்கே ஒரு மரியாதை, ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கி இருக்குதுங்க. 9ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் அது பார்க்குறப்ப உங்களுக்கு தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் வெளிநாட்டு பயணங்களால் நன்மை கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய புதன் இருக்காட்டி புத்தி கூர்மை மற்றும் கல்வியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. சரி, சவாலான பலன்கள் அப்படின்னு பார்த்தா 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் கூடிய அமைப்பில் இருக்கங்காட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா போட்டிகள், பகைவர்கள், மறைமுக எதிரிகள் மற்றும் கடன் விவகாரங்களில் அதிக கவனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோணுங்க. நீங்கள் 2ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் உங்கள் பேச்சில் ஒரு தன்மை, ஒரு கனிவாக பேச்சு அமைதியாக அடங்கி போகும் என்பதை குறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்றபடி வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வேலையில் ஒரு சாதகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். காரணம் 10ல் சனி இருக்கார். அந்த சனியினால் பதவி உயர்வுக்கு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. 10ல் அமைப்பு நல்லா இருக்குங்க. 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை போல் அதிகமாக இருந்தால் கூட போட்டிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தைரியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் செவ்வாய். ஒரு அனுகிரகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மை இன்றைக்கி நல்லா இருக்குது. காரணம் 9ல் ராகுவின் பார்வை வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் பெரியவர்களினுடைய அமைப்பு நல்லா கொடுத்துருக்கார். அதனால் சூப்பராக இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சூப்பராக இருக்குதுங்க. புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குங்க. எந்த போட்டி வந்தாலும் தைரியமாக சமாளித்து வியாபாரத்தில் நம்பர் 1 கேட்டருக்கு போகணுங்கிற முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருப்பதால் கடன் வாங்கும் விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. மற்றபடி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் ராகன்னு இருக்கார். 9ல் தான் ராகு இருக்காருங்க. அதனால் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வழியில் தனவரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 9ல் இருக்குங்காட்டி ராகு. 6ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா கடன் மற்றும் ஆரோக்கிய செலவுகளை அதிகரிக்க வைக்கிற தன்மையில் இருக்காங்க. முதலீடுகளில் அதிக கவனம் வேண்டும். மற்றபடி குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா தந்தை மற்றும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையில் அதை ஃபாலோ பண்ணணும். காரணம் 9ல் ராகு இருக்கார். குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான குறித்து பேச்சுவார்த்தை இன்றைக்கி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. திருமணமாக இருக்கலாம், வேலை சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம். 2ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ரநிலை என்பது பேச்சில் நிதானம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப பிரிவுகளின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. இண்டிவிஜுவலாக முடிவெடுத்த மாட்டிக்கிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தா அது எப்படி இருக்குன்னா தம்பதிகளிடையே அன்பு நிலைத்திருக்கும். வெளிப்படையான கருத்து பரிமாற்றங்கள் உங்களுடைய அன்பை, பாசம், நேசத்தை, உறவை பலப்படுத்தும் தெளிவாக சொல்கிறாங்க. சிறு சிறு மனசுக்குள்ளே வந்த உள் குழப்பங்கள் அல்லது துணையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்காட்டி நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப மகிழ்ச்சி நல்ல நாளுங்க. சூப்பராக இருக்குது. மகிழ்ச்சி என்ஜாய் பண்ணுவீங்க. 5ல் இருக்கக்கூடிய புதன் அறிவுபூர்வமான உரையாடல் இருக்குது. வெட்டியாக பேச மாட்டீங்க. காதலன் காதலி அப்படிங்கிறக்காக மட்டும் ஒரு அன்பு பரிமாற்றம், எப்படி உறவெல்லாம் மேம்படுத்தலாம் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை இன்றைக்கி மேலோங்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த புதனால் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க.
எப்படி பார்த்தாலும் அந்த காதல்னு சொல்லக்கூடிய வீடானாலும் ஃபியூச்சர் ரமணியானாலும் இனிமை இருக்கும், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒருவருக்கொரு அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்களே, உனக்காக நான் எனக்காக நீங்கிற ஒரு அர்ப்பணிப்போட அந்த காதலை வளர்த்துவீங்க. சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் இல்லத்தரசி வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ல் சனி இருக்கார். சக ஊழியர்களின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுக்காக, கணவனுக்காக, குழந்தைக்காக, மாமனார் மாமியாக்காக ஓடி ஆடி உழைச்சு அதனால் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. கடன் மற்றும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லத்தரசிகளை பொறுப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி கிடைப்பது நிச்சயம். 5ல் புதன் இருக்கார். புத்தோட புத்தி உங்களுக்கு ரொம்ப கூர்மையாக இன்றைக்கி வேலை செய்யும். ஓகேவா? சூப்பரான நாளுங்க. வெளிநாடு அல்லது வெளியூரில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஆசை இருந்தால் வாய்ப்பு கூடும். வேலை வாய்ப்பு தேடக்கூடிய பசங்களுக்கும் ஒரு சாதகமான நாள். 9ல் ராகு இருக்கார். மற்றபடி மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 6ல் இருக்கங்காட்டி உங்களுக்கு பல போட்டியாளர் சுற்றி இருப்பாங்க. எந்த போட்டியாளர் இருந்தாலும் சரி அடித்து தோசை பண்ணிவிட்டு ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் சனி இருக்கார். தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குதுங்க. வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் ராகு 9ல் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டத்தையும், சந்திரன் 10ல் இருக்கங்காட்டி உங்கள் தொழில் மேன்மையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்பி வேலை செய்யலாம் திங்கட்கிழமையில். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா குரு 2ல் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 2ல் வக்ரஸ்டேட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா பேச்சில் ஒரு கவனம் வேண்டுங்க. குடும்பத்தில் நிதானம் பேச்சு வேண்டும். அம்மனிக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக போகணுங்க. புதன் 5ல் இருக்குங்காட்டி கல்வி மற்றும் புத்தி கூர்மை மிக மிக அற்புதமாக வேலை செய்ய போது புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும். எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பர் 1, 5, 8 சூப்பருங்க. உங்களுக்கு சாம்பல் அல்லது வெள்ளை நிறம் சார்ந்த கலர் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லக்கூடிய முருகனை மனசார ப்ரே பண்ணுங்க. காரணம் செவ்வாய் 6ல் இருக்காது. ஓகேங்களா? அங்காகரனை வழிபட்டிங்கன்னா நல்லதே நடக்கும். அதே சமயம் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ரொம்ப மோசமான நாளாக நீ கற்பனை பண்ண வேண்டாம். இன்றைக்கி தொழில் மற்றும் கல்வியில் வெற்றி காணக்கூடிய மிக அற்புதமான நாள் உங்களுக்கு. அதே சமயம் எதிர்பாராத பண வரவுக்கும் பல விதத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தால் கூட ஆரோக்கியம் மற்றும் கடன் விவகாரங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரு எச்சரிக்கை. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் முருகா. கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆகிட்டாங்க. 8ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சனியும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. 10ஆம் வீட்டில் மாந்தியனம் தனியாக இருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்ப சுபபலங்கள் உண்டானா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சுபபலங்கள் உண்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருப்பது ஒரு பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அவங்க தந்தை மற்றும் ஆன்மீக விஷயங்களில் மேன்மை அளிக்கக்கூடிய தன்மையை ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. நாளில் இருக்கக்கூடிய புதனுடைய அமைப்பினால கல்வி, வீடு மற்றும் வாகனம் தொடர்பான நல்ல தகவல் பரிமாற்றம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை பழைய வண்டி வாங்குறது, சரி பண்ணி பண்ணுறது எல்லாமே நல்லாவே இருக்குது. இன்னைக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரநிலையில் இருக்குங்காட்டி உங்கள் தன்னம்பிக்கை, உற்சாகம், மன எழுச்சி இன்னைக்கு அதிகரிக்கும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சரி, சவாலான பலன்கள் இருக்குன்னா அதுவும் இருக்குது. என்ன காரணம்னா 8ல் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அலைச்சலையும் உடல்நல கோளாறையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அதனால் ரகசிய விவகாரம் ஏதாவது தொழில் வியாபாரத்திலையோ மனசில் பர்சனலாக வச்சுருந்தீங்கன்னா அதில் அதிக கவனம் தேவை. எங்காச்சும் போய் அங்கேயும் சொல்லி மாட்டிக்காதீங்க. 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு கூட்டு இருக்குங்காட்டி பிள்ளைகள் மற்றும் உறவு, காதல், அந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூர்வீக சொத்துக்கள் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வர மாதிரி தெரியுது. 2ல் இருக்கக்கூடிய கேதுடைய அமைப்பு உங்களுடைய பேச்சு மற்றும் குடும்ப விஷயங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அசால்ட்டாக விட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும். சரி, வேலைக்கு போகிற அமைப்பு எப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு சாதகமான வேலைக்கு போகிற ரீதியாக அமைப்பு நல்லா இருக்குதுங்க. காரணம் 9ல் சனி இருக்கிறாரு. அதனால் உயர்ந்தவர்களின் ஆதரவு, பதவி உயர்வுக்கு உண்டான அமைப்பும் உங்களுக்கு நல்லா வருது. மேலதிகாரிகளின் ஆதரவு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ல் இருக்கக்கூடிய ராகு இருப்பதால் வேலையில் சில ரகசியங்கள் அல்லது மறைமுக சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் சில பேருக்கு உண்டாகும். சரிங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உன்னதமான, மிகவும் ஏற்றமான நாள் இந்த மென்மை தகுந்த நாள் இந்த திங்கட்கிழமை. புதிய முயற்சிகளை தைரியத்துடன் செய்யுங்க. காலையில் காரணம் 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சூப்பராக அமைப்புக்கு இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு தொழில் ரீதியான வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம். தொழில் நல்லா இருக்குது. உங்களை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். 9ல் சனி இருக்கங்காட்டி நீண்டகால முதலீடுகள் ஒரு சாதகமான அமைப்பை அமைச்சு கொடுக்குறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாங்க. வாடிக்கையாளர்களும் கனிவாக பேசுவது அவசியம். காரணம் 2ல் கேது இருக்கார், கெடுத்து ஒட்டிடுவார். வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுவோம். அப்புறமேட்ட உங்களுக்கு இன்றைக்கி நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ல் கூடிய சனி சந்திரன் இருக்குங்காட்டி பூர்வீக சொத்து மற்றும் தந்தை வழியில் தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு தெரியுதுங்க. 8ல் இருக்கக்கூடிய ராகுவால் தேவையற்ற செலவுகள் அல்லது ஆரோக்கியத்துக்கு உண்டான செலவுகளை வர வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியமான ரகசிய முதலீடுகள் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. அதை
மற்றபடி குடும்ப உறவுகள்னு பார்க்குறப்ப குடும்ப பெரியவர்களின் ஆதரவு, அன்பு, பாசம், நேசமெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான ஒரு திட்டமும் பலிக்கும். இன்னைக்கு 2ல் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தினுடைய பேச்சால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு தெரியுதுங்க. விவாதங்கள் குடும்பத்தில் வந்தால் தவிர்ப்பது நல்லதுங்க. குழந்தைகளின் விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகளை பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கிடையே அன்பு, நெருக்கம், பாசம், நேசம் அதிகரிக்கும். இருந்தாலும் 5ல் இருக்கக்கூடிய கிரகங்களால், பிள்ளைகளால் அல்லது சுயமரியாதை தொடர்பான பிரச்சனைகள் வரும். என்னையே அவன் பேசிட்டாப்பா, அம்மனி என்னை போய் திட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சுயமரியாதைக்கு ஒரு டச்சிங் பாயிண்ட் கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் மனசளவில் புரிதலுடன் செயல்பட்டால் உறவு இனிமையாக இருக்கும். துணையின் பேச்சை கேட்டு நடப்பது ஐயங்கூடத்துக்கு நல்லது. அதுதான் உத்தமம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படி காதல் நிலைமை எடுத்து பார்க்க காதல் உறவில் அன்பு நிறைந்திருக்கும். காரணம் 5ல் சுக்கிரன் இருக்காரு. அதனால் புதிய உறவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பும் தெரியும். பார்த்து நல்ல காதலாக இருந்தால் பேச்சில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்குண்டான காரணம் 2ல் கேது இருக்கார். அதனால் பொறுமையுடன் அந்த பேச்சை பேசி புரிய வைங்க. கேது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்டஸில் தான் இருக்கார் இன்றைக்கி காதலை பொறுத்த வரைக்கும். அதனால் உறவுன்னு எடுத்து பார்க்குறப்ப ஒன்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. கொஞ்சம் உல்லாச பயணங்கள் போவதற்கு உண்டான ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கு. வாக்குவாதத்தை தவிர்த்து அன்பை பரிமாறினீங்கன்னா மனைவியும் சூப்பராக இருப்பாங்க. ஃப்யூச்சர் அம்மனையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சொல்கிறத சொல்லியாச்சுங்க. அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். தந்தை அல்லது உயர்ந்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சரிங்களா? தந்தை ஸ்தானத்தில் இருந்தால் உங்களால் வாழ்த்துவான்னு வச்சுக்கோங்களேன். புதிய வாய்ப்புகள் கூட பலவதி தேடி வரும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டின் பராமரிப்புன்னு சொல்லக்கூடிய வீட்டினுடைய கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான அதிக அக்கறை செலுத்துவீங்க. ஏதாவது விஷயமா இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்திலும் அதீத கவனம் செலுத்தி நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக இருப்பீங்க. இல்லத்தரசிகள் ஓகே தான். பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. காரணம் 4ல் புதன் இருக்கார். போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. சரி, புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா குரு வந்து 1ஆம் இடம் சொல்லக்கூடிய லக்னத்தில் வக்ரஸ்டேட்டில் இருக்குங்காட்டி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புனர்வசம் நட்சத்திரக்காரங்க. அதே சமயத்தில் தன்னம்பிக்கை குறைவில்லைங்க, அதிகரிக்கும். உடம்பு சரியில்லை அவ்வளோதானே, ஊசி போட்டு வேலைக்கு பார்க்க போகணும்னு ட்ரெயின் வந்துச்சு ஓடுவீங்க. அந்தளவுக்கு புனர்வசம் உற்சாகமான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா மற்றவங்க சொல்கிறது அப்படியே நம்பிக்கிட்டு செயல்படுவீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் உஷாராக இருங்க. காரணம் சனி மற்றும் சந்திரன் 9ல் இருக்கங்காட்டி அதிர்ஷ்டம் மற்றும் தந்தையின் ஆதரவு இருந்தால் கூட யதார்த்தமாக எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆயிலம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு புதன் 4ல் இருக்கங்காட்டி கல்வி மற்றும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 8ல் ராகுவினால் கொஞ்சம் அலைச்சல் வருதுங்க. ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 2, 6, 9 ஒரு அமோகமான நம்பர் அப்படின்னு சொல்லாங்க முருகா. அதே சமயத்தில் உங்களுக்கு வெள்ளை மற்றும் சிகப்பு சார்ந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸ்ரீ துர்கா யமனை மனசார ப்ரே பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா ராகு வந்து 8ல் இருக்குங்காட்டி துர்கா யமனை வீட்டிலேருந்தே மனசார ப்ரே பண்ணுங்க முருகா. சரி, அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அதிர்ஷ்டம் குறைஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் ரீதியான மேன்மை தரக்கூடிய ஒரு நாளில் குடும்ப பெரியவர்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. இருந்தால் கூட ஆரோக்கியம் மற்றும் உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணுங்கிறத ஒரு சொல்கிறேன். உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கேங்க. பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. லக்னத்திலே கேது இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் இன்றைக்கி புதன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆட்சி புரிகிறாங்க. 7ஆம் வீட்டில் ராகணம் தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சனியும் சந்திரன் சேர்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி. 9ஆம் வீட்டில் மாந்தி தனியாகவே குருன்னு பார்க்குறாருங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்காருங்க. இப்படிலாம் இருந்தால் சுபபலங்கள் உண்டான எல்லாத்துக்கும் சுபபலன் வழக்கம் போல் இருக்குதுங்க. 3ல் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு உங்கள் தன்னம்பிக்கை, உற்சாகம், மன எழுச்சி, சகோதரர்கள் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் நன்மை குறிக்கூடிய நன்மையில் இருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்களா? 7ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு உங்களுடைய இல்வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டணி விஷயங்களில் சாதகமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. இதெல்லாம் சூப்பரான சுப பலன்கள். சரி, சவாலான பலன்கள் இருக்கான கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுதுங்க. 8ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருப்பது ஆரோக்கியமான செலவுகள் வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆரோக்கியமான செலவுகள் மற்றும் மனச்சோர்வை அப்பப்போ ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குவாங்க. 12ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலையும் காட்டி உங்கள் செலவுகள் ஓரளவுக்கு பாக்கெட்டில் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கினாலும் செலவுங்கிற தன்மையை உருவாக்குறாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. 4ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய் வந்து கூடி இருக்குங்காட்டி தாயார் மற்றும் வீடு மற்றும் வாகனங்கள் விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். வண்டி வாங்குற ஜாக்கிரதையாக போயிட்டு வரணுங்கிறாங்க. லக்னத்திலே கேது இருக்குங்காட்டி உங்கள் சுயமரியாதை அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சுயமரியாதை. அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கும். இதுதான் பொதுவான அமைப்பு. அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா நார்மலாக இருக்கிறத விட இன்றைக்கி அதிக உழைப்பு தேவைப்படக்கூடிய நாள். காரணம் 8ல் இருக்கக்கூடிய சனியை வளர்த்து காமிக்கிறார். உங்களுடைய தன்னம்பிக்கையால் கண்டிப்பாக வெற்றி வருவீங்க, கவலைப்படாதீங்க. காரணம் 3ல் இருக்கக்கூடிய புதன் உங்களை கைவிட மாட்டார். புதன் சூப்பர் அமைப்பில் இருக்கார்.
சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவீங்க. அதனால் ரகசியமான விஷயங்களை மட்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் பக்குவமாக வச்சுக்கோங்க. புதன் நல்ல அமைப்பில் இருக்கார், கவலைப்படாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டணிகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது. காரணம் 7 ராக இருக்கார். யார் இருக்கார்? ராகன் இருக்கார். பொது உறவு அதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இவர் பெரிய தொழில் அப்படிங்கிற பேர் நல்லா கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு ஒரு சாதகமான அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க. விளம்பரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அமோகம் நல்லா இருக்குது. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா 7 இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை பண வரவை அதிகரித்து கொடுக்குறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க. 8 இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்காடி செலவுகள் கொஞ்சம் வந்தால் கூட சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குதுங்க. ஆரோக்கியமான செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகேங்களா? ஹெல்த் டிப்ஸ்க்காக செலவு பண்ணுவீங்க. சேமிப்பில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்கள் குடும்பம் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவினர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க. காரணம் 8 சந்திரன் இருக்கார். கொஞ்சம் நல்லா பேசுகிறோம், திடீர்னு பார்த்தா கோவப்பட்டு நினச்சி போகக்கூடிய தன்மையை உருவாக்குவாங்க. உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதை தயவு செய்து தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சகோதர ஆதரவும் நல்லாயிருக்கு. தாயார் மற்றும் வீட்டு சூழலில் கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7 இருக்கக்கூடிய ராகு துணையின் தேவைகளை புரிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லா அறிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு நடப்பீங்க. அதனால் ரொம்ப நல்லாவே இருந்தால் கூட சில சமயம் அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியலையோ அப்படி ஏக்கம் சில பேர்த்துக்கு இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. குலதெய்வத்துக்கு ப்ரே பண்ணுவீங்க, ஒரு வேண்டுதல் வச்சுருந்தா கூட போகிற வாய்ப்பு தெரியுது. 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பால் சில ஆரோக்கியமான விஷயத்தில் கவனமாக 2 பேரும் இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதுவும் இரவு நேரத்தில் விவாதமே பண்ணக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் விவகாரமாக போயிடும் 2 பேர். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் காதலரை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில் புது மலர்ச்சி காணக்கூடிய அருமையான நாளுங்க, சாதகமான நாளுங்க. பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. சிறு சிறு பயன்கள் கூட 2 பேரும் சென்று உலாவி வரக்கூடிய அருமையான காலகட்டம். திருமணம் பற்றிய பேச்சும் நல்லா ஈடுபடும் இன்னைக்கு. மற்றபடி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. மற்றபடி நாளில் இருக்கக்கூடிய கிரகங்களால் வீட்டிலேயுமே கொஞ்சம் அன்பு காதல் எல்லாமே நல்லா தான் இருக்கணும், தப்புன்னு கிடையாது. அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் மதிப்பு மரியாதை உயருங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு அந்த வேலையை சிம்பிளாக முடிச்சுட்டு நல்ல பேர் எடுப்பீங்க. அட்டகாசமான அம்னிப்பா அப்படின்னு பேர் எடுப்பீங்க இன்னைக்கு. இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்காக ஓடி ஆடி உழைப்பீங்க. வீட்டில் என்ன ஒரு பக்கா ஃபைனான்ஷியல் மினிஸ்டராகவே இன்றைக்கி வேலை செய்வீங்க. உங்களை கேட்காம 10 பைசா யாரும் எங்கேயும் வெளியும் போகாது, உள்ளே வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓய்வின்றி உழைச்சாலும் ஓகே ஒரு நல்ல பேரோட தான் இருக்கிறீங்க. இல்லத்தரசிகளுக்கு சூப்பரான நேம் இருக்குதுங்க இன்றைக்கி. அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளுங்க. தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு சூப்பராக இருக்குது. மற்றபடி மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேது லக்னத்திலே இருக்காருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் 8 இருக்கக்கூடிய சனி செலவுகளையும் சில சமயம் மனச்சோர்வையும் உண்டாக்குவார். இதில் கொஞ்சம் அவேர்னஸ். சரி, பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு 7:52 வரைக்கும் தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க அதில். இருந்தாலும் சூரியன் நாள் இருக்குங்காட்டி வீட்டு சூழலில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோணுங்க. சுக்கிரன் நாள் இருப்பது வசதிகளை கூட்டி கொடுப்பார், சந்தோஷத்தை அமைதிப்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு பூரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரத்துக்கு வருதுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7:52 மேலே சந்திராஷ்டமம் இரவு வருது. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்க. இருந்தால் கூட செவ்வாய் நாளில் இருக்குங்காட்டி தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 7 ராகு இருக்குங்காட்டி கூட்டணி விவகாரம் இருக்குல்ல, பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி 3, 5, 7 சூப்பர் நம்பருங்க. உங்களுக்கு கோல்டன் எல்லோ அல்லது ப்ரௌன் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்கும் லைட்டும் கலர் சூப்பராக இருக்குது. நீங்கள் கேது லக்னத்தில் இருக்காட்டி விநாயகர் பெருமானை மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்சால் அருகம்புல் மாலையோ உங்களுக்கு மலை போடும். அருகம்புல் மாலை போட்டு ப்ரே பண்ணுங்க. மனசார விநாயகரை கும்பிட்டுங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. எப்படி பார்த்தாலும் ரொம்ப மோசமில்லை, அப்படிலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டணிக்கு உண்டான அமைப்பு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல அமைப்பு தான் இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க, அதுதான் முக்கியங்க. மன உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. இருந்தால் கூட ஆரோக்கியம் மற்றும் செலவுகளை கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டிங்கன்னா பணங்காசு மிச்சம் பண்ணலாம். நல்லது வளைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் புதன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சனி சந்திரன் சேர்ந்து இருக்காங்களா. 8ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் கேதனா தனியாக இருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்போ சுப பலன்கள். 11 இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலை ஒரு லாபம் தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காங்க. மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை குறிக்கக்கூடிய தன்மையில் இருக்குங்காட்டி சூப்பராக இருக்குதுங்க. 6ல் இருக்கக்கூடிய ராகு போட்டிகளை வெல்வதற்கும் சின்ன சின்ன கடன்களை தீர்ப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான பலனை கொடுப்பாங்க. 7ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருப்பது திருமண உறவில் ஒரு நிதானமான போக்கையும் பொது வாழ்வில் ஒரு மரியாதையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க.
2ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவான ஒரு கனிவான அமைப்பையும் மற்றும் தனவரையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓவர் பாசிட்டிவ்ங்க, நல்லாவே இருக்குது பாசிட்டிவ். சரி, சவாலான பலன்கள் பார்த்தா 12ல் கேது, அது ஒன்று தான் நெகட்டிவ்ங்க. இருக்காடி செலவுகள் மற்றும் தூக்கமின்மை, மனசில் ஏதோ ஒரு யோசனை போயிட்டே இருக்கு. 3ல் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாயினுடைய அமைப்பு சகோதரர்கள் மற்றும் தன்னம்பிக்கை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு லேசாக சொல்கிறாங்க. லேசாக புரிஞ்சுக்கோங்க. சரி, வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையில் போட்டிகளை பல இருந்தால் கூட அந்த போட்டிகளெல்லாம் தாண்டி ஜெயித்து வெற்றி வரக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. யார்? 6ல் இருக்கக்கூடிய ராகு. ராகுனுடைய அமைப்பு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குதுங்க. அதனால் புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு ஒரு சாதகமான பலனை ராகு வந்து செஞ்சு கொடுப்பார். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கூட உங்கள் திறமைக்கு பஞ்சம் இருக்காது. திறமையுடன் செயல்பட்டு பாராட்டுகளை பெறக்கூடிய தன்மையிலும் ராகு உருவாக்கி தருவார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ரீதியான செயல்பாடு உண்டுங்க. மூத்தவர்களின் ஆதரவு கண்டிப்பாக உண்டுங்க. புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் நான் கொஞ்சம் முன்னேறிய ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். சூப்பருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குங்க. போட்டிகளை சமாளித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து பல வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. மற்றபடி கூட்டணி வியாபாரத்தில் நிதானம் தேவை. காரணம் 7 சனி இருக்கார். கூட்டணி பார்ட்னர்ஷிப்பில் பேசுகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரோம், அவ்வளோதாங்க. மற்றபடி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11ல் குரு மற்றும் 2ல் புதன் இருக்குங்காட்டி பண வரவு அதிகமாக இருக்குதுங்க. சேமிப்பு அதிகரிக்கும். காசு வந்ததுக்கு பஞ்சம் இல்லைங்க. கடன் நிறைய கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. முடிஞ்ச எங்களுக்கு கூட கடன் அனுப்பிச்சி விடுங்க. இதில் அந்த சூப்பர் சேட்டில் முருகா சரணம். இப்போ 12ல் இருக்கக்கூடிய கேது இருக்காண்டி செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தால் கூட செலவு பெருசாக இல்லை, மிச்சமாகிற தன்மையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய செலவுகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ஆன்மீக செலவு அப்படின்னா என்ன சொல்கிறது, உண்மையான ஆன்மீக செலவு பண்ணுறது தப்பு இல்லைங்க, போலியாக பண்ணுறது தப்பு தானுங்க. அதுக்காக சொல்ல வரேன். மற்றபடி உங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் பேச்சில் ரொம்ப தெளிவு இருக்கும். காரணம் 2ல் புதன் இருக்கார். தப்பான பேச்சு பேச மாட்டீங்க. தப்பான வார்த்தையை கேட்டாலும் தள்ளி போயிருவீங்க. அப்படிப்பட்ட தன்மை புதன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குதுங்க. சின்ன சின்ன பயணங்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு அமைப்பு நல்லா வருது. அப்போ போயிட்டு வரீங்க கோயிலுக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் போயிட்டு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குடும்ப சூழல் அமைதி, அன்பு, அரவணைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. பாண்டிங் சூப்பர். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்காட்டி திருமண உறவில் நிதானமாக இருக்கணுங்க. நீங்களை சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுக்க போகிறாங்க. நிறுத்தி நிதானமாக புரிய வைங்க. துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சனியினுடைய அமைப்பு தெரியுதுங்க. புரிதலுடன் செயல்படுறது உறவை பலப்படுத்தும். பாண்டிங்கை அதிகரிக்கும். 2 பேரும் வெளியே ரிலாக்ஸாக பண்ண முடியலையா, வாங்க ஒரு ஷாப்பிங் மால் போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு 2 பேரும் இணக்கமாக போயிட்டு வந்தீங்கன்னா மனசு ஒன்றுபட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்நியம் அதிகரிக்கும். உங்களுக்கு காதலர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப காதல் உறவில் சாதகமான நாள் தானுங்க. பேச்சில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய நண்பர்கள் உதவியால் கூட செல்வது காதல் பூத்து மலரும். நல்ல அமைப்பு நல்லாயிருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சில் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. மனைவியாகட்டும் காதலியாகட்டும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சமாளித்து எந்த போட்டி வந்தாலும் அதை தாண்டி வெற்றி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். வேலை உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் பல பேருக்கு இருக்குது. சூப்பர். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டின் செலவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. உங்கள் கவனம் மட்டும் இல்லைங்க, கணவன் மீது கவனம் வச்சுருப்பீங்க. பிள்ளை குட்டி மேலே கவனம் அதிகம் வச்சுருப்பீங்க. உங்களையாட்ட கவனம் வைக்க உங்களுக்கு கணவனுக்கும் பிள்ளை குட்டிக்கும் ஒரு சந்தோஷம். எனக்கு வாச்ச மனைவி உலகத்தில் யாருக்கும் இல்லை, எனக்கு வாச்ச அம்மா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களை சார்ந்தே இருப்பாங்க. உங்களுக்கு அது ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முக்கியம். அந்த ஆத்ம திருப்தி அவங்கள ஒரு யூ ஆர் க்ளோசஸ்ட் பாண்டிங் ஃபார் வித் யுவர் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு நினப்பு உருவாகும். அதனால் குடும்ப உறுப்பினர்களோட அன்பாக பேசி நீங்கள் ஒரு தன்மையான ஒரு லேடி அப்படிங்கிற நிரூபிப்பீங்க. சூப்பருங்க. அப்புறம் உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லா வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. காரணம் 2ல் புதன் இருக்கார். அதனால் எந்த போட்டி வந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு அறிவு கூர்மையாக சிந்தித்து செயல்படுவீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெல்லக்கூடிய காலகட்டம் கல்வியில் நல்லாயிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் 3ல் இருக்காது. அதனால் தன்னம்பிக்கை உங்களை அறியாமையே அதிகரிக்கும். 7ல் இருக்கக்கூடிய சனி திருமண உறவில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அம்மன்கிட்ட பேசுகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப உறவில் கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்குவாங்க. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 7ல் இருக்காருங்களா. அதனால் உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் 7ல் இருக்கக்கூடிய சந்திரன். சரி, அப்படி இருந்தால் புதன் 2ல் இருக்கார். அதனால் தன வரவுக்கும் பண வரவுக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்ல லாபம் கிடைக்கிற தன்மையில் இருக்கார். சூப்பராக இருக்குதுங்க. பண வரவுக்கு பஞ்சம் இல்லைங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3ல் இருக்காருங்க. அதனால் சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். ஃபுல் சப்போர்ட்டாக அவர் இருப்பாருங்க. ராகு 6ல் இருக்குங்காட்டி எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை உருவாகும். சித்திரையும் நல்லாயிருக்கு. தொழில் நல்லா இருக்கும். அமைப்பு நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 4, 5, 6 3மே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் புதன் 2ல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் நீங்கள் சரஸ்வதி தேவியை மனசார ப்ரே பண்ணுங்க. கல்விக்கு உகந்த கடவுள் அற்புதமான அறிவை கொடுப்பார். அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி அருமையான நாள் அப்படின்னு பார்க்குறப்போ பண வரவு நல்லா இருக்குது. தொழில் வெற்றி மற்றும் தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளில் உங்களுக்கு சூப்பரான நாள் தானுங்க. அதுக்கு மேலே என்னங்க வேணும்?
இருந்தால் கூட செலவுகள் மற்றும் திருமண உறவில் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றிக்கலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. துலாம் ராசினிகளே வணக்கங்க. இன்றைக்கி லக்னத்திலே புதனன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகனன் தனியாக இருக்காருங்களா. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் போனோம்னா சனி சந்திரன் இருக்காருங்க. பக்கத்து வீடான 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாந்தி பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் பார்த்துட்டு இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் கேது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு சுப பலன்கள் பார்க்குறப்ப 10ல் இருக்கக்கூடிய குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அதனால் உங்கள் தொழில், உங்களுடைய ஜாப் மற்றும் பொது வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய ராகின் அமைப்பு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை மற்றும் குழந்தைகள் மூலம் அனுகூலம் தரக்கூடிய பலன்களை ரெடியாக இருக்கிறாங்க. 6ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஏற்பட்ட கடன்கள், சில உடம்பில் ஏற்பட்ட சில நோய்கள் மற்றும் உங்களுடைய பகைவர்களை தீர்வு காணக்கூடிய அமைப்பில் சாதகமாக இருக்காங்க இன்னைக்கு. சரி, சவாலான பலன்கள் இருக்கான கொஞ்சம் இருக்குதுங்க. 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய கூடி இருக்காட்டி உங்கள் பேச்சு, உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் நிதி நிலைமைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தை தவிர்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. 11ல் இருக்கக்கூடிய கேது இருக்காட்டி லாபம் மற்றும் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதாவது தொழிலில் பெரிய லாபம் எதிர்பார்த்து போக வேண்டாம். இப்படிப்பட்ட தன்மையை உருவாக்கி தராங்க. மற்றபடி வேலையை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மையில் உருவாக்கி தராங்க. காரணம் 10ல் குரு இருக்கார். குரு உங்களுக்கு கைவிடாமல் பதவி உயர்வுக்கு உண்டான வலிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். குரு போட்டிகள் எது வந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குறார். யாருன்னா சனி எங்கே இருக்கார்? 6ல் இருக்கார். அதனால் உங்களை வெல்வதற்கு கடினம் அப்படிங்கிற தன்மையை உருவாக்கி தருவார். சனி கூட இருந்துட்டா அடாடா சூப்பருங்க, இன்றைக்கி இருக்கிறார் உங்கள்கிட்ட. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளுங்க. புதிய முயற்சிகள் தைரியத்துடன் செய்யுங்க. சூப்பராக இருக்குது தொழில் அமைப்பு. உங்களுடைய புத்தி கூர்மையும் தன்னம்பிக்கையும் கை கொடுக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதே மாதிரி தான். தொழில் பலவே நல்ல லாபம் கிடைக்கும். போட்டிகளை வெல்லக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பேச்சில் நிதானமாக இருக்கும். அப்போ தான் நிறையா வியாபாரம் பெருகும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் கூடியிருக்காண்டி தனவரவு பொருளாதார அமைப்பு அற்புதமாக இருக்குது. சேமிப்பு உயரம் உங்களை பொறுத்த வரைக்கும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கக்கூடிய சனி சந்திரன் இருக்காண்டி கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மூத்த சகோதரர்கள் நிதானமான கடைபிடிச்சிங்கன்னா அவரும் சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு. மற்றபடி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது பார்த்தா கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப குடும்பத்தில் பேச்சில் நிதானம் அவசியம். காரணம் 2ல் செவ்வாய் இருக்கார். தூண்டி விட்டு போட்டு வேடிக்கை வைப்பார். செவ்வாய் என்னங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார். அதனால் நிறுத்தி நிதானமாக பேசிக்கோங்க. தனவரவில் ஒன்றும் மகிழ்ச்சி உண்டு. பணவரவுக்கெல்லாம் சப்போர்ட் நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வரும். காரணம் 5ல் ராகு இருக்கார். மூத்த சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இதோட பொதுவான அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டிங் அதே மாதிரி கொண்டு போயிடலாம். அதே சமயத்தில் தம்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவின உறவில் அன்பு அதிகரித்து இருந்தால் கூட நிதி அல்லது குடும்ப விஷயங்களில் விவகாரம் வரும். நீ சம்பாரிச்சு எல்லாம் எங்கேயே கொடுத்துட்டு இருக்கிற நீயே குடும்பத்துக்கு பாதி வேற எங்கேயே செலவு பண்ணிட்டு இருக்கிற சந்தேக பார்வையோட மனைவி கேட்பாங்க. ஆனால் இல்லாமணி நான் உனக்காகவும் நம்ம உள்ள குட்டிக்காக தான் நான் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதம் அமௌண்ட் போடணும். பாஸ்புக்கை காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. இங்கே பாஸ்புக்கில் போட்டு பாஸ்புக் என்ட்ரி பண்ணாமல் நீ போய் எடுத்து செலவு உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு விவகாரங்கள் இருக்குது இன்னைக்கு. அதனால் நம்பிக்கையான வார்த்தையுடன் நீங்கள் நம்பணுங்க. முதல்ல கணவன் மனைவி 2 பேரும் அதைத்தான் சொல்ல வராங்க இங்கே. அப்படி நம்பிட்டீங்கன்னா புதிய அன்பு காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். இல்லைன்னா உறவு பலவீனப்பட்டு போயிருங்கிறக்கா சொல்கிறேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு காதல் மற்றும் உறவை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிசுகள் குடித்து மகிழக்கூடிய தன்மை உருவாகும். கோபம் கொள்வதை தவிர்த்து சந்தோஷமாக இருக்கணும்னா அன்பு பரிமாறும். கொஞ்சம் பொறுமையாக. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும். கவலைப்படாதீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் பல பேருக்கு இருக்குதுங்க. முருகா இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்களில் அதீத அக்கறை செலுத்துவீங்க. அதனால சொன்னேன், பாஸ்புக் கொடுத்தாலும் நம்பாத ஆளு இல்லத்தரசி இதை ரைட்டா. கணவனை போட்டு வாட்டினா கூட அதுலேயும் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. வெட்டியாக செலவு நம்ம வீட்டுக்காரங்கிற அக்கறை தான் அதுக்கு காரணம். மற்றபடி உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நிதி நிர்வாகத்தில் யூ ஆர் த ஃபினான்ஷியல் குயின் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பசங்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் வெற்றி அவசியம். வெற்றி நிச்சயம். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு நல்லா படிப்பீங்க. குரூப் ஸ்டடி போடுவீங்க. டவுட்டெல்லாம் அப்பப்போ கேட்டுக்குவீங்க. மற்றபடி போட்டிகள் எது வந்தாலும் வெல்லக்கூடிய தன்மை பசங்களுக்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய் 2ல் இருக்காருங்க. அதனால் பேச்சில் நிதானமாக இருக்கணும். தன்மையாக பேசிட்டு இருப்போம். திடீர்னு கோவப்பட்டு வார்த்தையை வெளிவிட்டுருவீங்க. சூடான பேச்சு வந்துடக்கூடாது வாயிலிருந்து பார்த்துக்கோங்க. 6ல் இருக்கக்கூடிய சனி சில பேருக்கு கடன் தொல்லைகளை நீக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லைங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் புதன் லக்னத்திலே இருக்குங்காட்டி புத்தி கூர்மை அதீதமாக வெளிப்படும். 5ல் இருக்கக்கூடிய ராகுவால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும். விசாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 10ல் வக்ர ஸ்டேட்டில் இருக்காருங்க. தொழில் மேன்மை அதிகமாக இருக்குதுங்க. 11ல் இருக்கக்கூடிய கேதுவால் லாபத்தில் கொஞ்சம் நிதானமாக கொடுப்பாங்க.
ஃபிக்ஸடு லாபமாக கிடைக்குன்னு வச்சுக்கல, அதீத லாபம் கிடைக்க அடிக்கூட விசாகத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 6, 8, 9ங்க. இன்றைக்கி சிகப்பு மற்றும் வெள்ளை சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சுக்கிரன் ரெண்டில் இருக்காட்டி நீங்கள் ஸ்ரீ பெருமாளை மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைய நாள் இந்த திங்கட்கிழமையில் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் மேன்மை காணக்கூடிய அருமையான நாளுங்க உங்களுக்கு. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிரும். இருப்பினும் பேச்சு மற்றும் குடும்ப விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பொழைக்கட்டும், நட்பவி உங்களுக்கு. போய்ட்டுங்களா, சந்தோஷம். வாங்க விருச்சிக ராசி நேயர்களே, லக்னத்திலேயே இன்றைக்கி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் அட்டாச் ஆகிட்டாங்க. 4ல் ராகு இருக்காருங்க, 5ல் சனி சந்திரன் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 10ஆம் வீட்டில் கேதன் இருக்கார், 12ஆம் வீட்டில் புதனன தனியாக இருக்கார். இப்படியெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கி 9ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலையானது ஒரு அதிர்ஷ்டத்தையும் தந்தை மற்றும் ஆன்மீக விஷயங்களில் மேன்மையை அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. 5ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்காட்டி பிள்ளைகள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக ஆனால் வெற்றியை கொடுப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஃபார் வின் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குதுங்க. உங்கள் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் கூடி இருக்குங்காட்டி உங்கள் தன்னம்பிக்கை ஆளுமை திறன் இன்னைக்கு அதிகரிக்கும். சூப்பர் இல்லை விஷயத்தை பொறுத்த வரைக்கும். சவாலான பலன்கள் அப்படின்னு பார்த்தா 12ல் இருக்கக்கூடிய புதன் உங்கள் செலவுகள் சில சமயம் கொஞ்சம் மன உளைச்சல்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்காங்க. அதனால் உங்களுடைய கொஞ்சம் மன அமைதி கெடுவதற்குண்டான வாய்ப்பு லேசாக தெரியுது. 10ல் இருக்கக்கூடிய கேது வெறும் தொழில் ரீதியான சில விஷயங்களில் நிதானமாக இருக்கும்னு சொல்ல வர்றாங்க. 4ல் இருக்கக்கூடிய ராகு தாயார் வீடு மற்றும் வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும்னு சொல்ல வராங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் பார்க்குறப்ப வேலையில் ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உயர்வான நாளுங்க. இன்றைக்கி பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. ரகசியமான சில விஷயங்களை கவனமாக கையாள்வது நல்லதுங்க. போட்டிகள் எது வந்தாலும் சமாளித்து வெற்றி வரக்கூடிய அமைப்பு வேலைக்கு சூப்பராக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தந்தை மற்றும் தந்தை வழி உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் நல்லா பண்ணுவாங்க. அது நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க தொழில். அப்புறம் என்ன வேணும்? புதிய முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான நாளும் இன்றைக்கி தொழிலுக்கு உண்டு. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதீத லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு மூலம் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். முதலீடுகளில் நல்லா கவனமாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்கள் நிதி நிலைமை 9ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. தனவரவும் அமோகமாக இருக்குதுங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு செலவுகளை அதிகரித்து கொடுத்தாலும் ஆரோக்கிய செலவு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுங்க. சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்துனீங்கன்னா பணம் காசு நிறைய மிச்சமாகனு வச்சுக்கோங்களேன். குடும்ப உறவு அப்படின்னு பார்க்குறப்போ குடும்பத்தில் பிள்ளைகளின் விஷயத்தில் ரொம்ப நல்ல செய்தி தேடி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் நிதானமாக இருக்கணும். கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. தாயார் மற்றும் வீட்டு சூழலில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் அனுகூலமான நாள் இன்னைக்கு, சப்போர்ட்டிங் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப தம்பதிகளிடையே அன்பு நிலைத்திருக்கும். துணையின் ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பயணங்கள் கூட செல்லலாங்க. இல்லைன்னா அந்த சின்ன சின்ன பயணங்கள் கூட உங்கள் பேச்சு உண்மையில கெட்டு போயிடும். அதனால் எதுக்கும் நிதானமாக இருந்துக்கோங்க. மற்றபடி காதலர் நிலைமையை பொறுத்த வரைக்கும் இனிமை அமோகமாக இருக்குதுங்க. புதிய உறவுகள் மலர்வதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க. பேச்சில் மட்டும் நீங்களும் கவனமாக இருக்கணும். காதல் இல்லைன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி உங்களுடைய வீட்டுக்கு போகிற வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள் இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தாயார் மற்றும் வீட்டு சூழலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுங்க. நம்ம வீட்டு அம்மணிகள்லாம் அப்பப்போ ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா அப்பா கேட்டுக்கோங்க உடல்நிலை எப்படின்னு பார்த்துக்கிட்டு. மற்றபடி பசங்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்லா முன்னேற்றம் உண்டுங்க. தப்பு இல்லைங்க. ஆராய்ச்சி சார்ந்த படிப்பவங்களுக்கு நல்ல ஒரு இருக்குது. இன்னும் பலவதுக்கு ஆன்மீக சிந்தனை, கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாட்டை பண்ணிக்கிட்டு படிக்கணுங்க. எண்ணம் மேலோங்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு சாதிப்பீங்க இன்றைக்கி. அதுதான் முக்கியம். சூப்பர். விசாரணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. செவ்வாய் லக்னத்திலே இருக்கங்காட்டி உங்களுக்கு தன்னம்பிக்கை, உற்சாகம், மன எழுச்சியும் விசாகத்துக்கு சூப்பராக வேலை செய்ய போகுது. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சந்திரன் 5ல் இருக்காருங்க. அதனால் பிள்ளை குட்டிங்க மற்றும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்னு சொல்ல வராங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேட்டையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதன் 12ல் இருக்குங்காட்டி செலவுகள் அதிகரித்து கொடுப்பாங்க. வரவு ஒரு பக்கம் செலவு தாங்க முடியலையே முருகாங்கிற தன்மை இருக்குதுங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் கேது 10ல் இருக்குங்காட்டி தொழில் விவகாரங்களை நிதானமாக இருங்க. வண்டி வாங்கத்தில் ஜாக்கிரதை இருன்னு சொல்கிறாங்க. கேட்டை இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அதிர்ஷ்ட நம்பர் 1, 3, 9ங்க. இன்றைக்கி சிகப்பு மஞ்சள் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் செவ்வாய் லக்னத்தில் இருக்குங்காட்டியும் ஒரே வழி முருகப்பெருமான் தான். சரணாகதி அடைவது முருகப்பெருமான்கிட்ட.
எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை மற்றும் தொழில் ரீதியான மேன்மை காணப்படக்கூடிய தன்மை இருந்தால் கூட பிள்ளைகள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைத்தால் கூட செலவுகளும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாறுன்னு சொல்ல வராங்க. அது மட்டும்தான். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. போயிட்டு விட்டுங்களா. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு 3ஆம் வீட்டில் ராகண்ணன் தனியாக இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சனி சந்திரன் சேர்ந்துட்டாங்க. 5ஆம் வீட்டில் மாந்தியானம் தனியாக இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்காருங்களா. 11ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த அமைப்பெல்லாம் வச்சு நம்ம பொதுவாக பார்க்குறப்பங்க 11இல் இருக்கக்கூடிய புதன் இருக்காட்டிய லாபம், மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலமான நாள் அமைச்சு கொடுப்பாங்க. 3இல் இருக்கக்கூடிய ராகு தன்னம்பிக்கை மற்றும் சகோதரர்கள் மூலம் நன்மை அளிக்கக்கூடிய தன்மை ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். சரி, சவாலான பலன்கள் அப்படின்னு பார்த்தா 8இல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அதனால் உங்கள் ஆரோக்கியம், சில எதிர்பாராத செலவுகள் மற்றும் மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் உருவாக்கி தரக்கூடிய தன்மையில் இருக்குது. 9இல் இருக்கக்கூடிய கேது வந்துங்க தந்தை மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நிதானம் மற்றும் அவசியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 4இல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் வண்டி வாகனம் வீட்டில் தாயார் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் கூடி இருக்காங்க. செலவுகள், சிலவதுக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை, வெளிநாடு தொடர்பான விவகாரங்களில் கவனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கம்மியாக தெரியும், நெகட்டிவ் கம்மியாக தெரிஞ்சால் நெகட்டிவ் அதிகமாக தெரிஞ்சால் கூட கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையில் சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. காரணம் 12இல் செவ்வாய் இருக்கார். இருந்தால் கூட லாபம் அதிகரிக்கும், சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் 11இல் புதன் இருக்கார். கையூற்ற மாட்டார் புதன் உங்களை. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதிக்கக்கூடிய தன்மையை புதன் உருவாக்கி தருவார். தைரியமாக இருங்க. ரகசியமான விஷயங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாளுங்க. தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு ஜெயிக்க போகிறீங்க. வெளிநாடு தொடர்பான லாபம், தொழில் வியாபாரம் நல்லாவே இருக்குது. அமைப்பு நல்லா இருக்குது. மற்றபடி லாபம் அதிகரித்தா கூட காரணம் 11இல் புதன் இருக்கார். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரிகளின் ஆதரவு மூலியமாக கூட உங்கள் தொழில் பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் முதலீடுகள் பண்ணுற போது ஜாக்கிரதையாக இருந்துக்கும். சரிங்களா. அப்புறமேட்டு உங்களுக்கு நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11இல் இருக்கக்கூடிய புதன் பண வரவை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட தொழில் வியாபாரத்துக்கு நல்ல ஊக்கமாக செயல்படுவாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயோடு கூடி இருக்காண்டி செலவுகளும் அந்தளவுக்கு வரக்கூடிய தன்மை இழுத்து கொடுக்குறாங்க. கடன் வாங்கும் விஷயத்தில் நிதானமாக செயல்படுங்க. 3 கிரகங்கள் அமைப்பு, 1 +னா 2 மைனஸாக தெரியுது. மற்றபடி குடும்பத்தினுடைய தாயார் ஆரோக்கியம், குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாங்குறப்ப கொஞ்சம் நிதானமாக அவசரப்பட்டு வாங்காதீங்க, பொறுமையாக இருங்க. ரைட்டுங்களா. அமைப்பு கொஞ்சம் சரியில்லை. சகோதரிகளின் ஆதரவு ஒன்று. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வரும். கணவன் மனைவி உறவுக்கூடிய தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்க இருந்தால் கூட வீட்டில் செலவை சமாளிக்க முடியலையே அப்படின்னு ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறது, என்னதான் மிச்சம் பண்ணாலும் மிச்சமே ஆக மாட்டேங்குது. மனைவியும் ஒருத்தருக்கு புலம்பல் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே தெரியுதுங்க. மற்றபடி உங்களுடைய பசங்களுடைய நிலைமையை நினச்சி நீங்கள் என்ன பண்ணலான்னு லேசான கவலையில் வந்து போகும். பசங்களாம் அங்கே படிக்கணும் இங்கே படிக்கணுங்களா, காசும் சேர்த்த முடியலையே அம்மனியே அப்படின்னு அம்மனிட்டையும் போலவீங்க. அம்மனி நானுங்க என்ன பண்ணுறது, நான் என்ன சோத்தை தான் குறைக்கணும், அது குறைக்க முடியுமா அப்படின்னு அவங்களும் மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. இருந்தால் கூட 2 பேரும் அந்த காசு விஷயத்தை தாண்டி புரிதலுடன் செயல்பட்டு அந்யோன்யத்தை குறைச்சிக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் ஆதரவு 2 பேருக்குமே அமோகமாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களில் மனைவி கணவனில் நல்லாவே இப்படி இருக்குது. காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு சாதகமான அமைப்பு தானுங்க இருக்குது. புதிய உறவுகள் மலர்வதற்கு உண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதே தானுங்க. பேச்சில் தெளிவு இருக்குது, கனிவு இருக்கும். காதலிக்கிட்ட பயம் இருக்குது, இல்லை அடிச்சு போடுவார்ல, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் இருந்தால் கூட லாபம் அதிகரித்தா கூட கொஞ்சமாக வேலை போல தெரியுதுங்களே, கஷ்டமாக தெரியுதுன்னா ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே வந்து போகும் இன்றைக்கி. மற்றபடி உங்களுக்கு வேலைக்கு உண்டான சலுகைகள்லாம் நீங்கள் நினச்சபடியே கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டு சூழலில் நிதானமாக இருக்கணும். அதான் முதலே சொன்னேன், பணங்காசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனம் அங்கேயும் போயிட்டு வரும். மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய இது இல்லை, கொஞ்சம் இந்த நாளை கடந்து வரக்குண்டான வழியை பார்க்க வேண்டியதான். பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, நல்லா படிப்பாங்க. வெளிநாட்டில் படிக்க முயற்சி செய்வங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சூப்பரான நாளாக என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுடைய மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு 8ல் வக்ர நிலையில் இருக்குங்காட்டி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மூலத்தை பொறுத்த வரைக்கும் கேது 9ல் இருக்குங்காட்டி தந்தை மற்றும் ஆன்மீக விஷயங்கள் நிதானமாக இருக்கும்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ மூலம் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த திங்கட்கிழமையில். பூராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் 12ல் இருக்குங்காட்டி செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. 3ல் இருக்கக்கூடிய ராகு தன்னம்பிக்கை அதிகரிப்பாங்க. செலவு பண்ணால் கூட நாளைக்கு சம்பாரிச்சா போதும், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். யாருக்குங்க? பூராடத்தை பொறுத்த வரைக்கும். சரி, உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சனி மற்றும் சந்திரன் 4 இருக்கார். அதனால் தாயின் ஆரோக்கியம் மற்றும் வீட்டு சூழல் ரொம்ப கவனமாக இருந்துக்கும். கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் உஷாராக இருக்குவானுங்க. புதன் 11ல் இருக்குங்காட்டி தனலாபத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் காசு வருங்க. இருந்தாலும் செலவு அதிகம் பண்ணிடக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்கிறேங்க உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும்.
அதிர்ஷ்ட நம்பர் 3, 5, 8ங்க. இன்னைக்கு பச்சை மற்றும் வெள்ளை கலர் சார்ந்த சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு குரு 8ல் இருக்குங்காட்டி நீ ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மனசார ப்ரே பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் முருகா இன்னைக்கு பண வரவு மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிச்சா கூட செலவு வந்துடுதுங்கிற ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருக்குங்க. சகோதரிகளின் ஆதரவு நல்லா இருக்குதுங்க. அதான் செலவு தான், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல கூட நல்லது வலிக்கட்டும். நட்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மகரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 2ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சனி சந்திரன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ரசேட்டில் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் கேதுனன் தனியாக இருக்காருங்களா. 10ஆம் வீட்டில் புதன் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் பார்க்குறப்ப 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இல்லை கூட்டமைப்பாக இருக்கங்காட்டி லாபம், சலுகைகள், அதீத நம்பிக்கைகள், மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் எல்லாமே பாசிட்டிவாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 7ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலை திருமணம் மற்றும் இந்த கூட்டாளிகள் இருக்கிற பார்ட்னர்ஷிப்பு மற்றும் பொது வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய காலகட்டத்தில் அமோகமாக இருக்கிறாங்க. 10ல் இருக்கக்கூடிய புதனுடைய கூட்டணி தொழில் மற்றும் வேலையில் ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். சூப்பருங்க. 3ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் என்ன பண்ணுவாங்க, தன்னம்பிக்கை, உற்சாகம், சகோதரர்கள் அனுகூலம் அமைச்சு கொடுப்பார். ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே தெளிவாக சொல்லாங்க. சவாலான பலன்கள் அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா 8ல் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பேச்சு விவகாரங்களில் கொஞ்சம் விவரமாறு அப்படின்னு சொல்கிறாங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகு குடும்பம் மற்றும் நிதி விஷயங்களில் நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா அப்படி பாசிட்டிவ் அதிகங்க, நெகட்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மையை 10ல் இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி தருவார். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமோகமாக உண்டுங்க. சக ஊழியர்களின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் அடித்து தோசை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. வேலை இன்னைக்கு அமோகம். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. கூட்டணி வியாபாரம், தொழில் அமைப்பு சூப்பர் லாபம். காரணம் 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்காருங்க. புதிய முதலீடுகளுக்கு சாதகமான நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பேச்சில் நிதானமாக கடைபிடிச்சு ஜெயிச்சிருவீங்க. கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமை 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு பண வரவை அதிகரித்து கொடுப்பாங்க. சேமிப்பு உயரும். கவலைப்படாதீங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகு நிதி விஷயங்களில் நிதானமாக தான் செலவு வைப்பார். அவசரப்பட்டு செலவு பண்ணால் கூட பண்ண முடியாது. யோசனை பண்ணுவீங்க நீங்கள். அதனால் ரகசியமாக முதலீடு பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்குவோம். அடுத்தவங்க பேச்சை கேட்டு முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்குவோம். மற்றபடி உங்களுடைய குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப நிதானமாக தான் கடைபிடிப்பீங்க. சகோதரின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. குடும்ப சூழலில் எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பீங்க. அதனால் பாண்டிங் உடையாதுங்க. மன வருத்தம் பெருசாக இல்லைங்க. எல்லாத்துடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் கணவன் மனைவி பாண்டிங் அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலையை காட்டி திருமண உறவில் ஒரு சாதகமான அமைப்பு நல்லாயிருக்கு. கொஞ்சி சீராட்டி பாராட்டி சம்மனு மனைவி வச்சுருப்பீங்க. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்போ எப்படி மனைவி வச்சுருக்கோன்னு நினச்சிங்களோ அது மாதிரி இன்றைக்கி வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மேலோங்கும். ஒரு காதலுடன் ஒரு புரிதலுடன் மனைவியை சீராட்டுவீங்க, இன்றைக்கி பாராட்டுவீங்க இன்றைக்கி. அதனால் துணையின் ஆதரவு அப்புறம் என்னங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான். அந்நியோனியும் அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த நாளில். அப்புறப்பட்ட உங்களுக்கு காதல் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி இனிமை அதிகரிக்கும். பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். சகோதரர்களின் உறவு உங்களுக்கு காதலுக்கு கூட உறுதுணையாக இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. அப்புறப்பட்ட நல்ல நண்பர்கள் உதவியும் கிடைக்கும். காதல் பூத்து குலுங்க 10 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு வச்சுக்கங்களேன். சூப்பரான நாள் தானுங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. சின்ன பரிசு கொடுத்து காதலாலையும் மனைவியும் மகிழ்விப்பீங்க. சூப்பருங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிக்கு போகிற இடத்துல வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் தேடி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு அமைப்பு அமோகமாக இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி விஷயங்களில் அதிக அக்கறை சேர்த்துவீங்க. பல பேர் நிதி மினிஸ்டராக இருக்கிறீங்களே, அதுபோல் குடும்பத்தில் நீங்களும் கொஞ்சம் ஓங்குதங்க இருப்பீங்க. மற்றவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து ஒரு இல்லத்தரசிக்கு உண்டான அனைத்து அம்சமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லா முன்னேற்றம் உண்டுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு சாதனை பண்ணுவீங்க. போட்டிகளை வென்று சூப்பராக ஜெயிப்பீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 11ல் இருக்கிறாருங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். 8ல் இருக்கக்கூடிய கேதுவால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சூப்பர், அதுவும் சூப்பர். உத்திராடம் அது மட்டும் பார்த்துக்கோங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 3ல் இருக்கார். அதனால் தன்னம்பிக்கை, உற்சாகம், மன எழுச்சி அதிகரிக்கும். 2ல் இருக்கக்கூடிய ராகு தன விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் நிதானமாக இருங்க. இல்லைன்னா வரவு ஒன்று செலவு ஒன்றா போயிடும். கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிறாங்க. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செவ்வாய் 11ல் இருக்குங்காட்டி சகோதரர்களால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் குரு 7 வக்ர ஸ்டேட்டில் இருக்குங்காட்டி திருமண உறவில் ஒரு சாதகமான அமைப்பு. நீங்கள் தான் அந்யோன்யமாக அம்மனி கொஞ்சம் போகிறீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் சூப்பரான நாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 5, 6, 7 அதிர்ஷ்டமான நம்பருங்க. பச்சை நீலம் நல்ல காம்பினேஷனுங்க. நீங்கள் சனி ராசிநாதனாக இருக்குங்காட்டி நீங்கள் சரி ஐயப்பனை மனசார ப்ரே பண்ணுங்க. ஒரு கட்டுக்கோப்பான குடும்ப வளர்ச்சி, கட்டுக்கோப்பான மன எழுச்சிக்கு சரி ஐயப்பன் உதவி பண்ணுவார். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி லாபம், தொழில்,
வியாபாரம் வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க. திருமண உறவு, குடும்ப உறவு, மனைவியோட கெஞ்சல் எல்லாமே ஒரு சாதகமான அமைப்பில் கொடுக்குறாங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை ஓங்குதாங்க இருக்குதுங்க. இருந்தால் கூட நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் சூப்பருங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே ராகனா இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சனி சந்திரன் சேர்ந்து இருக்காங்க. 3ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் புதனும் தனியாகவே பார்த்துட்டு இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருந்துட்டு வா பார்த்துக்கலான்னு ரெடியாக கூப்பிடுறாருங்க. இப்படியே இருக்கிறப்ப 10ல் இருக்கக்கூடிய முதல்ல சுக்கிரன் சூரியன் செவ்வாயோட அமைப்பு தொழில் மற்றும் ஜாப், பொது வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய அமைப்பில் சூப்பராக வேலை செய்ய போகிறாங்க இன்னைக்கு. 9ல் இருக்கக்கூடிய புதன் வந்துங்க தந்தை ஸ்தானம், அது பாக்கியஸ்தானம். அதனால் உங்களுக்கு கல்வி விஷயங்கள், அம்மா அப்பா உடல்நிலை எல்லாமே சூப்பராக இருக்குது. மேன்மை தரக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறாங்க. 6ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ரநிலை இருந்தால் கூட உங்களுடைய சின்ன கடன் அடைபடும், நோய்கள் தீரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பகைமையெல்லாம் பெருசாக இல்லைங்களா, சாதகமான பலனை கொடுப்பாருங்க. 6ல் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருந்தாலும் சரி. சவாலான பலன் இருக்கான உங்களுக்கு இருக்குதுங்க. லக்னத்திலே ராகு இருக்காருங்க. அதனால் தன்னம்பிக்கை மற்றும் ஆளுமை விவகாரத்தில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். ஓவர் கான்ஃபிடென்ட் டேஞ்சர்னு சொல்ல வரோம் இல்லை, கொஞ்சம் ராகு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். ஓகே, ரொம்ப அதிகமாக செய்ப்பா பார்த்துக்கலான்னு சொல்லி போயிட்டு பாய் தூரத்தில் அப்பயே சொன்னேன் யோசனை செய்ய சொல்லி அப்படி ராகு அப்படியே மாற்றி பேசிடுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இருக்காடி குடும்பம், பேச்சு, நிதி விஷயங்களை நிதானமாக இருக்கணுங்க. 7ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு வந்து திருமணம் மற்றும் கூட்டணி விஷயம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா முருகா? வீட்டில் இருக்கிறப்ப முருகா இன்னைக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மை இருக்கார். காரணம் 10ல் சூரியன் இருக்கார், கைவிட மாட்டார். சூரியன் எப்பவும் பிரைட்டாக இருக்கார். இன்னைக்கு போட்டிகள் எது வந்தாலும் சமாளித்து ஒரு பதவி உயர்வுக்கான அமைப்பை சூரியன் கண்டிப்பாக வெளிச்சமாக உருவாக்கி கொடுப்பார். வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாங்க, சூப்பராக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மன எழுச்சியுடன் வெற்றி காணக்கூடிய தொழில் அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதே மாதிரி லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளுக்கு சாதகமான அமைப்பு நல்லா இருக்குது. நிதானமாக செயல்படக்கூடிய தன்மை உருவாக்கி கொடுப்பாங்க. வியாபாரம் தொழில் சூப்பராக இருக்குது. மற்றபடி நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு தந்தை அல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தனவரவு அதிகமாக இருக்குது. தந்தை வழி உறவுல பண வரவுக்கு அதிகமாக தெரியுது இன்னைக்கு. 2ல் இருக்கக்கூடிய சனி சந்திரன் இருக்காடி நிதி விஷயங்களில் கொஞ்சம் பணம் வந்தால் கூட எங்கே எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி செலவுங்கிற தன்மையை உருவாக்கியும் இல்லைன்னா வந்ததெல்லாம் காணாமல் செலவுன்னு வச்சுருவாங்க. 11 மணிக்கு பணம் வந்ததுக்கு 12 மணிக்கு பணத்தை காணாங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா காரணம் வந்து 2ல் இருக்கக்கூடிய சனி சந்திரன் கூட்டமைப்பு வட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பேச்சில் ஒரு விதமான கவர்ச்சி, ஒரு விதமான இணக்கமான சூழல் இருக்கும். நிதானமாக பேசுவீங்க. குடும்பத்தில் தந்தை மற்றும் அவங்களுடைய சார்ந்த எல்லாத்துக்கும் ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. குடும்ப சூழல் உங்களுக்கு எல்லாமே நிதானமாக இருக்கங்காட்டி எந்த பிரிவினையும் இருக்காது, பாகுபாடு பெருசாக இருக்காது. சின்ன சலசலப்பு வந்தால் கூட அப்பப்போ சால்வ் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறப்ப 7ல் இருக்கக்கூடிய கேது திருமண உறவில் கொஞ்சம் எசகொசக மாட்டி விட்டுருவார். ரைட்டுங்களா? போய் பேசுனீங்க அம்மனிக்கிட்ட இன்றைக்கி பொழந்து கட்டிடுவாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு நீங்கள் பொய்யை வந்து உண்மையாக மாதிரி பேசினா கூட நீ பேசுகிற உண்மையே எப்படின்னு தெரியுமே, உண்மைக்கும் பொய்க்கு எனக்கு வித்தியாசம் தெரியும் நினச்சிருக்கிறியான்னு பார்த்துக்கணும். அதான் சொல்ல பொய் பேசினா பொழந்து கட்டிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி 2 பேரும் புரிதலுடன் செயல்பட்டால் இன்னைக்கு அன்பு, பாசம், நேசம் அதிகரிக்கும். இல்லை என்றால் பாசம், நேசம் வேறு விதமாக உங்களுக்கு அடிவாங்க வைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, பார்த்துங்க. அதே சமயத்தில் காதல் உறவுல இனிமை அதிகரிக்கும், பேச்சில் தெளிவு இருக்கும். தந்தை மற்றும் வழிகாட்டின் ஆலோசனை பேரில் இன்றைக்கி காதலர் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது எனக்கு அப்பா இந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, அம்மா இந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்படியா அப்படி விசாரித்து அது திருமணத்துக்கு ஏற்ற உறவாக மாற்றி கொடுப்பாங்க. தந்தை தாய் வழி சப்போர்ட் சூப்பராக இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ரைட்டுங்களா? அப்புறம் உங்களுக்கு காதல் மகிழ்ச்சி பொங்கல் பிரச்சனை இல்லைங்க. இருந்தால் கூட மற்றவங்களுக்கு மதிப்பளித்தா உங்களுக்கு மதிப்பளிப்பாங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க. வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் முருகானி பணியிடத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உயர்வுக்கான வேலை உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போர்ட்டிங் டே சூப்பராக இருக்குது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நிதி விஷயங்களில் அதீத அக்கறை செலுத்தி எதுக்கு எங்கே எப்படி செய்யணும் செய்வீங்க. உங்களுடைய தன்மை குடும்பத்துக்கு உண்டான அமைப்பு அமோகமாக இருக்குது. இல்லத்தரசிகள் சூப்பருங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? உங்களை மாரி ஒருத்தரும் செலவனவே முடியாது. குடும்பத்தில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொடுப்பீங்க செலவை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் கிடைக்குங்க. புத்தி கூர்மையான செயல்பட்டு பல போட்டிகள் இருந்தால் கூட வெற்றி வரக்கூடிய தன்மையை உருவாக்குவீங்க. அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு பிளான் சொல்லுவாங்களே, ப்ரீபேர் பிளான், அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னைக்கு சூப்பராக இருக்குது. அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்துங்க 10ல் இருக்காருங்க. அதனால் ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு மேன்மை தரக்கூடிய அமைப்பு அவிட்டத்துக்கு நல்லாயிருக்கு.
6ல் இருக்கக்கூடிய குரு கடன் தொல்லைகளை நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார். சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு லக்னத்திலே இருக்காருங்க, அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சனி மற்றும் சந்திரன் 2ல் இருக்காருங்க, அதனால் நிதி விஷயங்களில் நிதானமாக இருக்கும்னு சொல்ல வராங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும். சரி, புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா புதன் 9ல் இருக்காருங்க, அதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க. கேது 7ல் இருக்குங்காட்டி திருமண உறவில் நிதானமாக இருக்கணும், குடும்ப உறவில் கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தா 1, 3, 4ங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தா சிகப்பு மற்றும் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் செவ்வாய் 10ல் இருக்குங்காட்டி சரி ஆஞ்சநேயர பெருமான மனசார ப்ரே பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி தொழில் மற்றும் கல்வி பொது வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய அமோகமான நாளுங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிரும். இருந்தால் கூட நிதி மற்றும் குடும்பம் மற்றும் திருமண உறவில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கும். இந்த நாள் சில சிக்கல்களை கடந்து போயிடலாம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் மீனராசி நேயர்களே. நீங்கள் லக்னத்திலே சனி ப்ளஸ் சந்திரன் சேர்ந்துக்கிட்டாங்க. 2ஆம் வீட்டில் மாந்தி அமைதியாக இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு கொஞ்சம் வக்கரமாக தான் பார்க்குறாருங்க. 6ஆம் வீட்டில் கேதன்னா என்ன பண்ணுறாருன்னு தெரிய போடலிங்க. 8ஆம் வீட்டில் புதனும் பார்த்துட்டே இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் ராகனம் தனியாக இருக்கார். இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கக்கூடிய குருவின் வக்கர நிலைமை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் ஒரு கல்வி மற்றும் புத்தி கூர்மைக்கு ஒரு சாதகமான அமைப்பு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றபடி 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் கூடியிருக்காட்டி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தை வழி ஒரு பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக விஷயங்களில் மேன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை உருவாக்கி தருவாங்க. சவாலான பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த திங்கட்கிழமையில் லக்னத்திலேயே சனி மற்றும் சந்திரன் இருக்கங்காட்டி ஆரோக்கியத்தில் லைட்டாக குறைபாடு, மனச்சோர்வு மற்றும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எமோஷனல் முடிவு எடுக்கவே கூடாது. மற்றபடி 12ல் இருக்கக்கூடிய ராகு இருக்காட்டி செலவுகள் கொஞ்சம் வைக்கக்கூடிய தன்மை இருக்காது. மற்றபடி வெளிநாடு தொடர்பான விவகாரங்கள் ஏதாச்சும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வர்றாங்க. 6ல் இருக்கக்கூடிய கேது அமைப்பு என்னென்னா போட்டிகள் மற்றும் கடன் விவகாரங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய பேச்சு மற்றும் பல விஷயங்களில் கவனமாக பேசுங்க அடுத்தவங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். மற்றபடி வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. காரணம் 9ல் சூரியன் இருக்கார். சூரியன் இருந்தாவே பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாங்க. போட்டிகள் இருந்தால் கூட சமாளித்து வெற்றி வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு வேலையில் உருவாக்கி கொடுப்பாருங்க. ரகசிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஓப்பன் டு டாக் பேசாதீங்க, மனசுக்குள்ளே வச்சு அமுத்திக்கிங்க. மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தந்தை மற்றும் அவங்க வழியில் நல்ல ஆதரவு உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் தைரியத்துடன் செயல்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பமாக சேர்ந்து தொழில் பண்ணுவீங்களே அவங்களே அமோகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பார்ட்னருடன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வெளிநாட்டில் தொடர்பான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் டைம் ஆகி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் லாபம் கிடைக்கும், தப்பு இல்லைங்க. மற்றபடி நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடைய கூடி இருக்குங்காட்டி தனவரவு ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒன்று குறைஞ்சா கூட அங்கே ஒன்று. எப்படி ஒரு கிணறு தோண்டிங்கன்னா ஒரு ஊற்று வந்து பல பக்கம் வந்து தண்ணீர் பீச்சடிச்சுட்டு வருதோ அதுபோல் ஏதோ ஒரு பக்கம் இருந்து பணவரம் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக கூட பல பேருக்கு அனுகூலம் உண்டுங்க, கவலைப்படாதீங்க. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் இருக்கக்கூடிய ராகு செலவுகளை அதிகரித்தா கூட ஓரளவுக்கு செலவு சமாளிக்கிற தன்மையில் தான் இருக்கிறீங்க. சேமிப்பில் கூட அக்கறை செலுத்துவீங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி தேடி வருங்க. நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு சுய புத்தியோட புத்தி குறிவுன்னு செயல்படுறாங்கன்னு ஆசிரியர் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க. அதே ஒரு பெருமையான நிகழ்வாக நிகழப்போகுது. மற்றபடி பெரியவங்க ஆதரவு குடும்பத்தில் அமோகமாக உண்டுங்க. பேச்சில் நிதானமாக தான் இருக்கணும். காரணம் 8ல் புதன் இருக்கார். இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பு குடும்பத்தை ஓங்குதங்க வளர்த்துவீங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுடைய கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்போ அன்பு ஸ்டாண்டர்டாக நிலைத்திருக்கும். துணையின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒரு டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. இன்றைக்கி உங்கள் இடையில உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவன் மனைவி பிரச்சனையை யாரும் தலையிடவும் முடியாது. எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், அடிச்சுக்குவோம், கட்டி பிடிச்சிக்கோ, என்னால் பண்ணி உனக்கடியா அப்படின்னு 2 சேர்ந்து சண்டைக்கு போயிடுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் சத்தம் வருதுன்னு கேட்க வந்துடும். சத்தம் வந்து நாங்கள் வச்சுக்கணும், வேலை பார்ப்போம் அப்படின்னு துரத்தி விட்டுருவீங்க. அப்பேற்பட்ட அமைப்பு கணவன் மனைவிகளை பாண்டிங் சூப்பராக இருக்குதுங்க. அதுதானே வேணுங்க. இடையில காற்று கூட போக முடியாத அளவுக்கு அன்பு அதிகரிக்கணும்னா நம்ம அரவணைச்சு தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன பயணங்கள் கூட நம்ம அம்மனி கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போலாங்கிற கொஞ்சம் அதிகரிக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக பேசினா அந்த பிரச்சனையும் இருக்காது. தேட்படி எதுக்கு உள்ள வர்றான், சத்தம் போடாமல் கூட காசு ஆகிட்டு அமைதியாக பேசுங்க. ரைட்டுங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு காதலரை பொறுத்த வரைக்கும் இனிமை அதிகரிக்குங்க. புத்தி குறிவுடன் செயல்படுவீங்க. ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் காதலிக்கு இருக்குது. திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நல்ல சுமூகமான ஒரு உறவை கொண்டு போகும், நல்லாவே இருக்குது. மற்றபடி மற்றவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிங்கன்னா இன்றைக்கி அரவணைப்பு அமோகம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மற்றும் அங்கீகாரம் பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. இன்னைக்கு
சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வேலைக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும். வீட்டு பெண்கள் மட்டும் சும்மாவா, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டு உங்கள் என்ன சொல்லுவாங்க முகப்பொலிவை தேஜஸ் அதிகம் பண்ணுறதுக்கு பல மேக்கப் செட்டு வாங்கி செய்வீங்க. இன்றைக்கி கணவன் இடத்துல என்னுடைய அன்பை அதிகரிக்கணும்னு பல முயற்சி எடுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு அன்பு இன்றைக்கி அதீதமாக வெளிப்பட போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மருமக சூப்பர் மருமகப்பா, மகளை விட சூப்பரப்பா அப்படின்னு மாமியாலே பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. அப்புறம் கணவன் அப்படித்தான் உங்களோட சரணாகதி அடைச்சிடுவார். அப்பேற்பட்ட இல்லத்தரசிகள் ஓங்கு தாங்க இருக்க போகிறீங்க. இன்றைக்கி பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருக்குதுங்க. 5ல் இருக்கக்கூடிய குரு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பசங்களில் உருவாக்கி தர்றார். புத்தியை சீர்மைப்படுத்துவார், செழுமைப்படுத்துகிறார். சூப்பராக இருக்குங்க, சாதிப்பீங்க இன்றைக்கி. மற்றபடி ஆராய்ச்சி சார்ந்த படிப்பவங்களுக்கு, வெளிநாடு சென்று படிக்கணும் எண்ணம் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லக்னத்திலே இருக்குங்காட்டி சில சமயம் மனச்சோர்வு ஏற்படும், சில சமயம்தான். மற்றபடி 12ல் இருக்கக்கூடிய ராகுவால் செலவு அதிகம் வச்சா கூட சமாளிக்கக்கூடிய தன்மையை புரட்டாதி உருவாக்கிக்குவீங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்குது. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் சனி லக்னத்திலே இருக்காருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்தா கூட செலவுகள் வரக்கூடிய நிலைமையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரைட்டுங்களா? ரேவதியை பொறுத்த வரைக்கும் புதன் 8ல் இருக்காருங்க. அதனால் பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. குரு 5ல் இருக்குங்காட்டி வக்ர நிலையில் தான் இருக்கார். அதனால் கல்வி மற்றும் பிள்ளைகள் விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்பு. ரேவதி ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையும் சரி, பிள்ளை குட்டி வாழ்க்கையும் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்ட நம்பர் 3, 6, 9 சூப்பருங்க. உங்களுக்கு மஞ்சள் மற்றும் சிகப்பு சார்ந்த காம்பினேஷன் சூப்பருங்க. நீங்கள் குரு 5ல் இருக்குங்காட்டி இன்றைக்கி ஸ்ரீ குரு பகவான் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை மனசார ப்ரே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த நாளில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த கல்வியினுடைய ஓங்குதாங்க வளரக்கூடிய தொழில் ரீதியாக மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுதுங்க ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில். பிள்ளைகள் மற்றும் தந்தை வழியில் அனுகூலம் அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. இருந்தால் கூட செலவுகள், ஆரோக்கியம் மற்றும் பேச்சில் கவனம் வைக்கணும்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருந்துட்டால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கி பெருகும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கோச்சார அமைப்பை எடுத்து அங்கே தனியாக கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வேலைப்பொழு அதிகமாக தான் எனக்குமே தெரியுது. ரைட்டுங்களா? இருந்தால் கூட உங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது கடவுள் புண்ணியத்தில் முருகன் அருளால் நல்லது நடந்தால் சந்தோஷம். எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ரைட்டுங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஏதோ சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறது. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. சென்னிமலை முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.